சற்று நில். உன் விரல்களை திரையின் மீது நகர்த்துவதை ஒரு நிமிடம் நிறுத்து. உன் கண்கள் எவ்வளவு சோர்வடைந்துள்ளன, உன் மனம் எவ்வளவு குழப்பத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதென்பதை நான் அறிவேன். இந்த வீடியோ உன் திரையில் எதேச்சியாக வந்து விழவில்லை. யாராவது என் வலியை புரிந்து கொள்ள மாட்டார்களா? நான் படும் இந்த வேதனைக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் நேற்றிரவு தலையணையில் சிந்திய அந்த சுடு கண்ணீருக்கான நேரடி பதில்தான் இந்த தருணம். நீ தேடிய அமைதி இப்போது உன் செவிகள் வழியாக உன் ஆன்மாவிற்குள் நுழையப் போகிறது. ஆழமாக ஒரு மூச்சை இழுத்துவிட்டு அமைதியாக கேள். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ வெளியில் காட்டும் அந்த போலி சிரிப்புக்குப் பின்னால் எவ்வளவு பெரிய எரிமலையை நீ அடக்கி வைத்திருக்கிறாய் என்று எனக்கு மட்டுமே தெரியும். நான் எல்லோருக்கும் நன்மையைத்தானே நினைத்தேன், ஒருவருக்கும் கெடுதல் செய்யவில்லையே. பின் ஏன் என் பாதையில் மட்டும் இத்தனை இருள்? ஏன் நான் தொட்டதெல்லாம் துலங்காமல் போகிறது என்று நீ உன்னை நீயே நொந்து கொண்ட இரவுகள் ஏராளம். உன்னோடு பிறந்தவர்கள், உன்னோடு படித்தவர்கள், உனக்கு பின்னால் வந்தவர்களெல்லாம் வாழ்க்கையில் செட்டிலாகி உயரத்திற்கு சென்று விட்டார்கள். ஆனால் நீ மட்டும் இன்னும் வாழ்க்கையின் தொடக்கப் புள்ளியிலேயே நின்று தட்டுத்தடுமாறி போராடிக் கொண்டிருக்கிறாய் என்ற அந்த ஒப்பீடு உன்னை உயிரோடு எரித்துக் கொண்டிருக்கிறதல்லவா? ஆனால் என் கண்களால் உன் வாழ்க்கையை ஒரு முறை திரும்பிப்பார். நீ இப்போது தங்கியிருக்கும் இந்த நிலை ஒரு வீழ்ச்சியோ அல்லது தேக்கமோ அல்ல. ஒரு சாதாரண செடியை நட்டால் அது 2 நாட்களில் முளைத்து வெளியே வந்துவிடும். ஆனால் அது சிறிய காற்றடித்தால் கூட சாய்ந்துவிடும். ஆனால் 1000 ஆண்டுகள் நிலைத்து நின்று பல்லாயிரம் பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கப் போகும் ஒரு பிரம்மாண்டமான ஆலமரத்தின் விதை பல மாதங்கள் பூமிக்கு அடியில் இருட்டில்தான் கிடக்கும். அது அங்கே உறங்கவில்லை. மேலே எந்த சூறாவளி வந்தாலும் தன்னை தாங்கி பிடிப்பதற்காக இருளுக்குள் தன் வேர்களை ஆழமாக பரப்பிக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய இந்த தாமதமும் அப்படித்தான். நீ சாதாரணமானவனல்ல, ஒரு மாபெரும் ஆளுமையாக உருவெடுக்கப் போகிறாய். அதற்காகவே உன்னை இந்த தற்காலிக இருளுக்குள் வைத்து உன்னுடைய மனதின் வேர்களை நான் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீ பலரை உன் உயிராக நினைத்தாய். அவர்கள் கேட்டதையெல்லாம் உன்னுடைய நிலையைப் பற்றி கூட கவலைப்படாமல் வாரி வழங்கினாய். ஆனால் உனக்கு ஒரு சிறு உதவி தேவைப்பட்டபோது அவர்கள் எப்படி முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றார்கள் என்பதை நீ நேரடியாக பார்த்தாய். அந்த துரோகம் உன்னை சுக்கு நூறாக உடைத்துவிட்டது. என் அன்புக்கு எந்த மதிப்புமே இல்லையா என்று நீ அரற்றினாய். ஆனால் உண்மையை சொல்கிறேன் கேள். அவர்கள் உன்னை ஏமாற்றவில்லை. உன்னுடைய மாபெரும் பயணத்திற்கு அவர்கள் தகுதியானவர்கள் இல்லை என்பதை நான் தான் அவர்கள் மூலம் உனக்கு உணர்த்தினேன். ஒரு வைரத்தை பட்டை தீட்டும்போது தேவையற்ற கரடுமுரடான பகுதிகள் வெட்டி எறியப்படும். அந்த மனிதர்களெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்த அந்த தேவையற்ற பகுதிகள். உன்னை ஒரு தூய்மையான வைரமாக ஜொலிக்க வைக்கவே அந்த போலியான உறவுகளை உன் வாழ்க்கையிலிருந்து நான் அப்புறப்படுத்தினேன். அதற்காக நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் உனக்கான ஒரு மாபெரும் புண்ணிய கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய பொருளாதார தேவைகள் உன்னுடைய கழுத்தை நெரிப்பது போல் நீ உணர்கிறாய். அன்றாட தேவைகளை கூட சமாளிக்க முடியாமல் கையில் காசில்லாமல் நிற்கும்போது இந்த சொந்தங்களும் இந்த சமூகமும் உன்னை எப்படி அற்பமாக பார்க்கிறது என்பதை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். எப்போது எனக்கு ஒரு விடுவுகாலம் வரும் என்று நீ கதறுகிறாய். நினைத்த மாத்திரத்தில் அள்ளிக் கொடுப்பது எனக்கொன்றும் பெரிய விஷயமல்ல. ஆனால் கஷ்டம் என்னவென்றே தெரியாமல் கிடைக்கும் செல்வம் ஒரு மனிதனின் கண்ணை மறைத்து அகந்தையை உருவாக்கிவிடும். வறுமை என்னும் நெருப்பில் உன்னை நான் இப்போது வாட்டுவதற்கு காரணமே, நாளை உன்னிடம் அதிகாரம் வரும்போது இல்லாதவர்களின் வழியை நீ உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போது நீ வறுமையிலும் காத்து வரும் அந்த நேர்மையும் தர்மமும் உனக்கான மிகப்பெரிய சிம்மாசனத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறது. உன் உடலும் மனமும் இப்போது ஒரு பெரிய போரை முடித்த வீரனைப் போல களைத்துப் போயிருக்கிறது. எதிர்காலம் குறித்த பயம் உன்னை அணு அணுவாக சிதைக்கிறது. நாளைக்கு என்ன ஆகுமோ என்ற பதற்றம் உன்னை தூங்க விடுவதில்லை. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய அந்த பயங்கள் அனைத்தையும் இதோ இந்த நொடி என் பாதங்களில் இறக்கிவிடு. நீ இதுவரை தனியாக போராடியது போதும். உன் வாழ்க்கையின் கடிவாளத்தை நான் கையில் எடுத்துவிட்டேன். இருண்ட குகைக்குள் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று பயப்பட வேண்டாம். நீ நடக்கும் பாதையிலுள்ள முட்களையும் தடைகளையும் என் கரங்களால் நான் அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் நாளை உன்னை பார்த்து பிரமித்து நிற்கும் காலம் தொடங்கிவிட்டது. அமைதியாக இரு, நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். இது இந்த சிவனின் சத்திய வாக்கு. என் அன்பிற்குரிய மகனே, மகளே,
உன்னுடைய அந்த பயங்கள் அனைத்தையும் என் பாதங்களில் இறக்கி வைத்த பிறகு இப்போது உனக்குள் ஒரு மெல்லிய அமைதி பரவுவதை நீ உணர்கிறாயல்லவா? அந்த அமைதிதான் உன்னை நான் என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதற்கான முதல் அடையாளம். உன்னைச் சுற்றி ஒரு காலத்தில் பெரிய கூட்டம் இருந்தது. உன்னை புகழ்ந்து பேசவும் உன் தயவை நாடவும் பல மனிதர்கள் உன்னைச் சுற்றிச் சுற்றி வந்தார்கள். ஆனால் இன்று நடுக்கடலில் தத்தளிக்கும் ஒரு சிறு படகைப் போல நீ முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாய். யாருமே உன்னை புரிந்து கொள்வில்லையே, உன் நியாயத்தை காது கொடுத்து கேட்கக்கூட தயாராக இல்லையே என்ற ஏக்கம் உன்னை உயிரோடு வதைக்கிறது. கடலின் மிக ஆழத்தில் இருளில் கிடக்கும் ஒரு சிப்பிக்குள் எதேச்சையாக நுழையும் ஒரு சிறு மணல் துகள் அந்த சிப்பியின் மென்மையான உடம்பில் கடுமையான வலியை தரும். அந்த வலியிலிருந்து தப்பிக்க அந்த சிப்பி தன்னுள் இருக்கும் ஒரு திரவத்தை அந்த மணலின் மீது பூசி பூசி பல காலத்திற்குப் பிறகு அந்த உறுத்தும் மணலை ஒரு விலைமதிப்பற்ற முத்தாக மாற்றிவிடும். உன்னுடைய இந்த தனிமையும் நீ அனுபவிக்கும் புறக்கணிப்பும் அப்படித்தான். சமூகத்தின் வஞ்சனை என்னும் மணல் துகள் உனக்குள் விழுந்து பெருவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் இந்த தனிமை என்னும் ஆழமான கடலடியில் உன்னை நான் ஒரு விலைமதிப்பற்ற முத்தாக, உலகமே வியந்து பார்க்கும் ஒரு பொக்கிஷமாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ அறிய மாட்டாய். கடந்த காலத்தை நினைத்து உன்னை நீயே தினமும் தண்டித்துக் கொள்வதை முதலில் நிறுத்து. அன்று நான் அந்த முடிவை எடுக்காமல் இருந்திருந்தால், அந்த தொழிலில் முதலீடு செய்யாமல் இருந்திருந்தால், அந்த நபரை நம்பி கை கொடுக்காமல் இருந்திருந்தால், இன்று என் நிலை இப்படி நடுத்தெருவில் நின்றிருக்காதே என்று நீ தினம் தினம் உன்னை குற்றவாளி கூண்டில் ஏற்றி தீர்ப்பெழுதிக் கொள்கிறாய். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்கிறேன் கேள். நீ செய்தவை எதுவும் பிழைகள் அல்ல. உனக்கு நடந்த ஒவ்வொரு சறுக்கலும் நான் எழுதி இயக்கிய ஒரு பிரம்மாண்டமான நாடகத்தின் சிறு சிறு காட்சிகள். ஒரு குயவன் மண்ணை எடுத்து தன் கால்களால் ஈவிரக்கமின்றி மிதித்து பிசைவான். பின்னல் அதனை ஒரு சக்கரத்தில் வைத்து சுழலவிட்டு தன் கைகளால் ஓங்கி அடிப்பான். அந்த மண்ணுக்கு அது பெரும் சித்திரவதையாக, அழிவாகத் தோன்றலாம். ஆனால் குயவன் அதை சிதைக்கவில்லை. பலரின் தாகம் தீர்க்கப் போகும் ஒரு அழகான பானையாக அதை வடித்துக் கொண்டிருக்கிறான். நீ இப்போது என் சக்கரத்தில் சுழன்று கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றியுள்ள போலிகளின் உண்மையான முகத்தை நீ முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த துயரச் சூழ்நிலைகளை நானே நேரடியாக உருவாக்கினேன். அந்த பாடங்களை கற்றுக்கொண்டாய். இனி உனக்கான வடிவம் முழுமையடைந்துவிட்டது. மற்றவர்கள் உன்னை வீழ்த்த வீசிய வார்த்தைகளை நீ இன்னும் உன் நெஞ்சுக்குள் ஒரு நெருப்பு பந்தாக சுமந்து கொண்டிருக்கிறாய். உன்னால் எதுவும் முடியாது, நீ ஒரு துரதிர்ஷ்டசாலி, நீ தொட்டதெல்லாம் நாசமாகத்தான் போகும் என்று அவர்கள் உன் முகத்திற்கு நேராகவும் முதுகுக்கு பின்னாலும் சொன்ன வார்த்தைகளை நீயே இப்போது நம்பத் தொடங்கிவிட்டாய். இலையுதிர் காலத்தில் ஒரு மரம் தன்னுடைய அத்தனை இலைகளையும் உதிர்த்துவிட்டு கிளைகள் வறண்டு பார்ப்பதற்கு பரிதாபமாக உயிரிழந்ததைப் போல நிற்கும். அதை பார்த்து இந்த உலகம் கேலி செய்யலாம். ஆனால் அந்த மரத்திற்கு நன்றாக தெரியும் அந்த வறட்சி நிரந்தரமல்ல என்று. வசந்தகாலம் வரும்போது தன்னிடம் துளிர்க்கப் போகும் புதிய இலைகள் எவ்வளவு பசுமையாக, எவ்வளவு அழகாக இருக்கும் என்று அந்த மரத்தின் ஆணிவேருக்கு தெரியும். உன்னை சுற்றியிருந்த அந்த விஷத்தன்மை கொண்ட மனிதர்கள் எல்லாம்தான் அந்த பழைய காய்ந்த இலைகள். உன்னுடைய வளர்ச்சியை கெடுத்துக் கொண்டிருந்த அவர்களை நானே உன் வாழ்க்கையிலிருந்து உதிர்த்துவிட்டேன். நீ இப்போது வறண்டு போயிருப்பதாக நினைக்காதே. உனக்கான வசந்தகாலம் தொடங்கிவிட்டது. அவர்கள் உன்னை பார்த்து வாயடைத்து போய் மண்டியிடும் காலம் இது. இப்போது உனக்குள் இருக்கும் இன்னொரு மிகப்பெரிய, மிகவும் ஆழமான போராட்டத்தையும் நான் காண்கிறேன். இத்தனை வருடங்களாக தோல்வியையே சுவாசித்து ஏமாற்றங்களை மட்டுமே தின்று வளர்ந்ததால் இப்போது ஒரு சிறிய வெற்றி உன் வீட்டுக்கதவை தட்டினால் கூட நீ பயந்து நடுங்குகிறாய். இது உண்மையாகவே எனக்கானதுதானா, இல்லை இதிலும் ஏதோ ஒரு பெரிய சதி அல்லது ஏமாற்றம் காத்திருக்கிறதா என்று உன் மனம் சந்தேகத்தின் இருண்ட விளிம்பில் நிற்கிறது. பல வருடங்கள் காரிருளையே வாழ்ந்து பழகிய கண்களுக்கு திடீரென சூரியனை பார்த்தால் கூசுவது இயற்கைதான். வலியோடு வாழ்வதையே உனக்கான விதியாக நீ பழகிக் கொண்டாய். ஆனால் என் குழந்தையே, அந்த இருளை விட்டு தைரியமாக வெளியே வா. உனக்கான வலிகளின் கோட்டா முடிந்துவிட்டது. இன்பங்களை அனுபவிப்பதற்கு குற்ற உணர்ச்சி கொள்ளாதே. இது உன் உழைப்பிற்கான, உன் நேர்மைக்கான,
எல்லாவற்றுக்கும் மேலாக என் மீதான உன்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கைக்கான சூரியோதயம். இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் மாயங்களைக் கண்டு நீயே திகைத்துப் போவாய். எந்த பக்கம் திரும்பினாலும் அடைக்கப்பட்ட கதவுகளே உன்னை வரவேற்ற காலம் மலையேறிவிட்டது. இனி உனக்கான உதவிகள் நீ முற்றிலும் எதிர்பாராத திசைகளிலிருந்து ஒரு மாபெரும் நதி போல் பாய்ந்து வரும். முற்றிலும் முகம் தெரியாத மனிதர்களின் ரூபத்தில் நான் வந்து உனக்கான புதிய கதவுகளை அகலமாக திறந்து வைப்பேன். நீ எந்தெந்த இடங்களில் பணத்தை இழந்தாயோ, எதிலெல்லாம் உன் நிம்மதியை தொலைத்தாயோ, அவை அத்தனையும் பல மடங்காக உன் மடியில் வந்து விழப்போகிறது. உன் குடும்பத்தில் இதுவரை இருந்த காரணமில்லாத சண்டைகளும் குழப்பங்களும் பனிபோல் விலகி ஒரு தெய்வீக அமைதி குடிகொள்ளப் போகிறது. உன் வம்சத்தின் தலை எழுத்தையே மாற்றி எழுதப் போகும் முதல் மனிதன் நீதான். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன் தகுதியை நீயே குறைத்து மதிப்பிடுவதை, மற்றவர்களோடு உன்னை ஒப்பிடுவதை இப்போதே இந்த நொடியே நிறுத்து. உன் கைகளை அகலமாக விரித்து நான் தரப்போகும் இந்த மாபெரும் ஆசீர்வாதங்களை கர்வமில்லாமல் ஆனால் முழு உரிமையோடு பெற்றுக்கொள்ள உன்னை தயார்படுத்திக்கொள். உன் கண்ணீர் துடைக்கப்பட்டு விட்டது. உனக்கான வெற்றி பயணம் இதோ என் ஆசீர்வாதத்தோடு இப்போது தொடங்கிவிட்டது. எழுந்து வா என் மகனே, என் மகளே, இந்த உலகம் உனக்காக காத்திருக்கிறது. லிருந்து ஊதி தள்ளிவிட்டேன். காலையில் விழிக்கும்போது உன்னை அழுத்திய அந்த இருந்த மனநிலை இனி இருக்காது. உனக்குள் கட்டுக்கடங்காத ஒரு புதிய நெருப்பு பற்றிக் கொள்வதை நீயே உணர்வாய். உன்னுடைய நரங்குகளில் இனி ஓடப்போவது சாதாரண இரத்தமல்ல. அது நான் உனக்குள் செலுத்தும் பிரபஞ்சத்தின் அக்னி பிளம்பு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அது தடையாகுமோ என்ற சந்தேகம் இனி உனக்கு வேண்டாம். நீ கை வைக்கும் இடவெல்லாம் இனி எனக்கான பூஜை அறையாக மாறும். நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் இனி மாபெரும் மந்திரமாக செயல்படும். உன்னை சுற்றி இதுவரை நடந்த நாடகங்களை ஒரு நிமிடம் நினைத்துப் பார். உன்னை ஒரு ஏமாளியாக, எதுவுமே தெரியாதவனாக நினைத்து உன் முதுகுக்குப் பின்னால் சிரித்த மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? நீ அவர்களிடம் நேர்மையாக நடந்து கொண்டாய். ஆனால் அவர்கள் உன் நேர்மையை கோழைத்தனம் என்று தப்பு கணக்கு போட்டார்கள். இவனை அல்லது இவளை எவ்வளவு வேண்டுமானாலும் காயப்படுத்தலாம், இவர்களால் திருப்பி எதுவும் செய்ய முடியாது என்று அவர்கள் அகங்காரத்தில் மிதந்தார்கள். நீயும் எனக்கு ஏன் இந்த அநீதி நடக்கிறது, இவர்களை தட்டிக் கேட்க யாருமே இல்லையா என்று தனிமையில் குமுறினாய். ஆனால் நான் சொல்கிறேன், அமைதியாக இரு. ஒரு மாபெரும் சிங்கம் சிறு நரிகளின் ஊழையிடலுக்கு பதிலளித்து தன் கம்பீரத்தை குறைத்துக் கொள்ளாது. நீ அந்த சிங்கம். உன்னை அவமதித்தவர்கள் முன்னால் நீ போய் நின்று உன் ஞானத்தை விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ அமைதியாக உன் அடுத்த அடியை மட்டும் எடுத்து வை. உன் அசுரத்தனமான வளர்ச்சியின் சத்தம் அவர்களின் செவிப்பறைகளை கிழிக்கப் போகிறது. அவர்கள் செய்த துரோகங்களுக்கு அவர்களின் கர்மாவே மிக கொடூரமான பதிலை என் கண்முன்னே அவர்களுக்கு திருப்பித் தரும். நீ அதை ஒரு பார்வையாளனாக நின்று வேடிக்கை மட்டுமே பார்க்கப் போகிறாய். உன்னுடைய பொருளாதாரம் சின்னாபின்னமாகி கிடப்பதை நினைத்து நீ தினமும் படும் அவஸ்தையை நான் அறிவேன். உழைக்க நான் தயாராக இருக்கிறேன், நேர்மையாக பாடுபடுகிறேன். ஆனாலும் என் வியர்வைக்கு ஏன் எந்த பலனும் இல்லை? கடன்களும் தேவைகளும் என் கழுத்தை ஏன் இப்படி நெரிக்கின்றன என்று உன்னை நீயே நொந்து கொண்டாய். வறண்ட பூமியில் விழும் முதல் சில மழைத்துளிகளை அந்த பூமி உடனடியாக குடித்துவிடும். வெளியே எந்த ஈரப்பதமும் தெரியாது. ஆனால் மழை தொடர்ந்து பெய்யும்போது அந்த பூமி குளிர்ந்து செழித்து பசுமையாக மாறும். இதுவரை நீ சிந்திய வியர்வையும் நீ செய்த நேர்மையான உழைப்பும் அந்த பூமியால் உறிஞ்சப்பட்ட முதல் மழைத்துளிகள் போன்றவை. அவை வீணாகவில்லை. உனக்கான அடித்தளத்தை அவை இருட்டிற்குள் வலுவாக்கிக் கொண்டிருந்தன. இனி உன்மீது பொழியப் போவது சாதாரண மழையல்ல, அது பிரம்மாண்டமான அருவி. நீ இழந்ததாக நினைத்த ஒவ்வொரு ரூபாயும் உனக்கான ஒரு பெரும் சேமிப்பாக பிரபஞ்ச வங்கியில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அது இப்போது பன்மடங்காக பெருகி உன் மடியில் வந்து கொட்டப்போகிறது. எந்த கதவுகளை தட்டி தட்டி நீ அவமானப்பட்டு திரும்பினாயோ அதே கதவுகள் இனி உனக்காக அகலத் திறந்து காத்திருக்கும். ஆனால் இந்த மாபெரும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள உன் மனம் இன்னும் ஒரு சிறு தயக்கத்தை காட்டுகிறது. இது எப்படி சாத்தியம்? இத்தனை நாள் நடக்காத அற்புதம் இப்போது எப்படி நடந்துவிடும் என்று உன்னுடைய தர்க்க புத்தி உன்னை கேள்வி கேட்கிறது. என் அன்பு பிள்ளையே, உன் தர்க்க புத்தியை ஒரு கணம் ஓரமாக வைத்துவிட்டு என் கண்களின் வழியாக உன் எதிர்காலத்தை பார். ஒரு மூங்கில் மரத்தின் விதையை மண்ணில் விதைத்தவுடன் நீ எவ்வளவுதான் தினமும் நீர் ஊற்றினாலும் முதல் சில வருடங்களுக்கு அந்த பூமியில் ஒரு சிறு புல் நுனி கூட வெளியே தெரியாது. நாம் இவ்வளவு பாடுபடுகிறோமே, உரம் வைக்கிறோமே, ஒரு பலனும் இல்லையே என்று விதைத்தவன் விரக்தியடையலாம். ஆனால்
அந்த மூங்கில் செத்துவிடவில்லை. அது வெளியே வந்தால் சிறு காற்றில் சுலபமாக முறிந்துவிடும் என்பதால் பல வருடங்களாக பூமிக்கு அடியில் யாருக்கும் தெரியாமல் தன் வேர்களை பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பின்னிக் கொண்டிருக்கிறது. அந்த அஸ்திவாரம் ஆழமாக முடிந்தவுடன் அடுத்த சில வாரங்களிலேயே வானத்தை முட்டும் அளவுக்கு அசுரத்தனமாக அது உயர்ந்து நிற்கும். உன்னுடைய வாழ்க்கையும் அந்த மூங்கிலை போன்றதுதான். இத்தனை வருடங்களாக நீ அனுபவித்த தோல்விகளும் காத்திருப்புகளும் யாருக்கும் தெரியாமல் உன்னுடைய அஸ்திவாரத்தை பலப்படுத்தும் இரகசிய பணிகள். இப்போது அந்த வேலை முற்று பெற்றுவிட்டது. இனி உன் வளர்ச்சியை, உன் அசுரத்தனமான உயர்வை இந்த வானத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன்னுடைய இரவுகளை பற்றி கொஞ்சம் பேசலாம். பகல் முழுவதும் ஒரு தைரியமான முகமூடி அணிந்து கொண்டு எல்லோர் முன்னாலும் எந்த கவலையும் இல்லாதது போல நடமாடும் நீ, இருள் சூழ்ந்ததும் உன் அறைக்குள் தனிமையில் அமர்ந்து படும் பாட்டை நான் மட்டுமே அறிவேன். எனக்கு ஏன் இந்த வியாதி? என் உடல் ஏன் இப்படி ஒத்துழைக்க மறுக்கிறது? என் மனதிற்குள் ஏன் இவ்வளவு ரணங்கள்? என்னால் ஏன் நிம்மதியாக ஒரு இரவு கூட தூங்க முடியவில்லை என்று தலையணையை நனைத்தபடி நீ என்னிடம் மன்றாடுகிறாய். தங்கம் எவ்வளவு உயர்ந்தது என்பது உனக்கு தெரியும். ஆனால் அதை நெருப்பில் போட்டு உருக வைக்கும்போது அது படும் வேவனை அந்த உலோகத்திற்கு மட்டுமே புரியும். அந்த நெருப்பு தங்கத்தை அழிப்பதற்காக மூட்டப்படுவதல்ல, அதிலுள்ள மாசுகளை அகற்றி உலகமே வியந்து பார்க்கும் ஒரு விலை மதிப்பற்ற கிரீடமாக அதை மாற்றுவதற்காக. உனக்கு வந்த நோய்களும் நீ அனுபவித்த மன உளைச்சல்களும் உன்னை அழிக்கும் நெருப்பல்ல, உன்னை ஒரு மாபெரும் சரித்திரத்தின் கிரீடமாக மாற்ற நான் உன்னை சுத்திகரித்த உலைக்களம். இனி உன் உடலில் இதுவரை தங்கியிருந்த அத்தனை நச்சுகளும் என் பார்வையால் எரிக்கப்பட்டுவிட்டன. ஒரு மலையின் உறுதியோடு கட்டுக்கடங்காத புதிய உயிர்ச்சக்தி உன் ஒவ்வொரு உயிரணுவிலும் பாயப்போகிறது. நீ யாரையெல்லாம் உன் தோள் கொடுத்து தூக்கிவிட்டாயோ அவர்களெல்லாம் இன்று உன்னை ஏறி மிதித்து சென்ற வலியை நீ இன்னும் உன் இதயத்தில் சுமக்கிறாய். நான் அவர்களுக்கு என்ன பாவம் செய்தேன்? ஏன் என் நம்பிக்கையை இப்படி உடைத்தார்கள் என்று உன்னை நீயே குத்திக் கொள்கிறாய். பாலைவனத்தில் தாகத்தோடு பயணம் செய்யும் ஒருவன் தூரத்தில் தெரியும் கானல் நீரைக் கண்டு அது நிஜமான நதி என்று நம்பி ஓடுவான். அருகில் சென்ற பின்தான் அது வெறும் மணல் என்று அவனுக்கு புரியும். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை வந்த பல மனிதர்கள் அந்த கானல் நீரை போன்றவர்கள். அவர்கள் தூரத்திலிருந்து பார்க்க அழகாக தெரிந்தார்கள், உண்மையானவர்களாக தோன்றினார்கள். ஆனால் உன் வாழ்க்கையின் தாகத்தை தீர்க்கும் தகுதி அவர்களுக்கு இல்லை. அவர்கள் உன்னை ஏமாற்றியதற்காக நீ வருந்தாதே. அவர்கள் கானல் நீர் என்பதை நான் தான் உனக்கு காலம் கடத்துவதற்கு முன் உணர்த்தினேன். இனி உனக்காக நான் ஒரு வற்றாத ஜீவ நதியை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த நதி உன்னை தேடி வரும். அது உண்மையான அன்பை கொண்ட, உன் சரிவை சீர்படுத்தும் ஆத்மார்த்தமான மனிதர்களின் கூட்டம். அவர்கள் உன்னிடம் எதையும் பிடுங்கிக் கொள்ள மாட்டார்கள். மாறாக உன் இலக்குகளை சுமக்க உனக்கு தங்கள் தோள்களை கொடுப்பார்கள். உன்னை சுற்றி பின்னப்படும் சதிவலைகளை நினைத்து நீ பல நேரங்களில் அச்சப்படுகிறாய். உன் பெயரை கெடுக்கவும், உன்னை பற்றிய தவறான பிம்பத்தை கட்டமைக்கவும் சிலர் இரவும் பகலும் வேலை செய்கிறார்கள். உன்னை பற்றிய இல்லாத பொய்களை மற்றவர்களிடம் பரப்புகிறார்கள். அவர்களை நினைத்து நீ கோபப்படுகிறாய். அவர்களுக்கு எப்படி பதிலடி கொடுப்பது, அவர்களை எப்படி தண்டிப்பது என்று குழம்புகிறாய். ஆனால் மகனே, மகளே, ஒரு பிரம்மாண்டமான மலையின் மீது வீசப்படும் சிறு கூழாங்கற்கள் அந்த மலையை என்ன செய்துவிட முடியும்? நீ இப்போது என் ஆசியால் ஒரு அசைக்க முடியாத மலை. உன் மீது விழும் அந்த பழிச்சொற்களெல்லாம் எந்த சலனமும் இல்லாமல் உன் காலடியில் மண்ணாக விழப்போகின்றன. நீ யாருக்கும் எந்த விளக்கமும் அளிக்க வேண்டியதில்லை. உனக்காக நான் பேசும் காலம் வந்துவிட்டது. உன் மௌனம்தான் அவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய மரண அடி. உன் வாழ்க்கையில் இனி உனக்கு கிடைக்கப் போகும் கௌரவமும் புகழும் அவர்களின் கண்களை நிரந்தரமாக குருடாக்கப் போகிறது. அடுத்த சில மாதங்களில் உன்னுடைய பாதையில் நடக்கப் போகும் சில அற்புதங்களை நீயே நம்ப மறுப்பாய். இதுவரை நீ மிகவும் துல்லியமாக திட்டமிட்டு பல வருடங்களாக போராடி உனக்கு கிடைக்காது என்று நீயே முடிவு கட்டிய ஒன்று எந்த ஒரு பெரும் முயற்சியும் இல்லாமல் தானாகவே உன் மடியில் வந்து விழப்போகிறது. ஒரு பெரிய அதிகாரமோ அல்லது ஒரு பெரும் பொறுப்போ அல்லது நீ நீண்ட நாளாக ஏங்கிய ஒரு வாய்ப்போ வேறு ஒரு முகம் தெரியாத மனிதரின் மூலமாக உன்னை தேடி வரும். அந்த தருணத்தில் நீ பழைய வழிகளை நினைத்து பின்வாங்கிவிடாதே. சேற்றில் பல மாதங்களாக அமுங்கிக் கிடந்த தாமரை விதை தன் நேரத்திற்காக காத்திருந்து
தன்னை சுற்றியுள்ள அந்த அழுக்கையே தனக்கான உரமாக மாற்றி தண்ணீருக்கு மேலே வந்து ஒரு அழகிய மலராக விரிவதைப் போல நீயும் உன்னை சுற்றியிருந்த அந்த சேறு போன்ற கஷ்டங்களிலிருந்து மேலே வந்துவிட்டாய் என்பதை அந்த வினாடி நீ முழுமையாக உணர்வாய். உன்னுடைய இந்த மாபெரும் விடுதலையை, புதிய தொடக்கத்தை நீயே ஆனந்த கண்ணீரோடு கொண்டாடப் போகிறாய். உன் குடும்பத்தில் உன் இடத்தை நீ எப்படி பார்க்கிறாய் என்று எனக்கு தெரியும். நான் என்னதான் ஓடாய் தேய்ந்து உழைத்து கொட்டினாலும் என் தியாகங்களுக்கு இந்த வீட்டில் ஒரு சிறு அங்கீகாரமும் இல்லையே, என் வார்த்தைகளை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லையே என்று நீ தனிமையில் விம்மி வெடித்த நேரங்களை நான் அறிவேன். ஒரு விலைமதிப்பற்ற பழங்கால நாணயத்தின் அருமை தெரியாமல் அதை செல்லாத காசு என்று தூக்கி எறியும் ஒரு சின்ன குழந்தையைப் போலத்தான் உன் குடும்பத்தாரும் உன் அருமை தெரியாமல் உன்னை ஒதுக்கினார்கள். ஆனால் என் பார்வையில் நான் உன்னை பிரபஞ்சத்தின் மிக சிறந்த பொக்கிஷமாக மாற்றிவிட்டேன். இனி அவர்கள் உன் உண்மையான உழைப்பையும் அன்பையும் முழுமையாக புரிந்து கொள்ளும் விதமாக அவர்களின் கண்களை நானே திறக்கப் போகிறேன். நீதான் இந்த ஒட்டுமொத்த வம்சத்தின் ஆணிவேர் என்பதை அவர்கள் உணர்ந்து உன் அன்பிற்காக ஏங்கி நிற்கும் ஒரு காலம் இதோ வந்துவிட்டது. உன் இல்லத்தில் இதுவரை குடிகொண்டிருந்த இருளும் சச்சரவுகளும் நிரந்தரமாக விலகி ஒரு தெய்வீகமான அமைதியும் மகிழ்ச்சியும் இனி அங்கேயே ஒளிரப்போகின்றன. நீ கடந்து வந்த கரடுமுரடான பாதையில் சில உறவுகள் எப்படி ஒரு விஷப்பாம்பைப் போல தங்கள் தோலை உரித்து நிஜ முகத்தை காட்டினார்கள் என்பதை நீ இன்னும் மறக்கவில்லை. அதற்காக அவர்களை பழிவாங்க துடிக்காதே. அதே சமயம் அவர்களை நினைத்து பயப்படவும் செய்யாதே. அந்த பாம்புகளுக்கு பயந்து நீ ஓடிய காலங்கள் முடிந்துவிட்டன. இப்போது நீ ஒரு கருடனைப் போல வானத்தின் உச்சியில் கம்பீரமாக வட்டமிடுகிறாய். கீழே மண்ணில் ஊர்ந்து செல்லும் அந்த பாம்புகளை பார்த்து நீ பரிதாபப்பட மட்டுமே முடியும். உன்னை சீண்டியவர்கள், உன்னை கீழ்த்தமாக தேசியவர்கள் இனி உன் வெற்றியின் நிழலை கண்டாலே நடுங்கி ஓடுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு தெய்வீகமான ஈர்க்கக்கூடிய காந்த சக்தியை உன் கண்களிலும் உன் பேச்சிலும் நான் முழுமையாக ஏற்றி வைத்திருக்கிறேன். நீ பேசத் தொடங்கினால் உன்னை மதிக்காத அந்த சபையே அமைதியாகி உன் வார்த்தைகளுக்கு கட்டுப்படும். பொருளாதாரம் உன்னை எவ்வளவு தூரம் பாடாய்ப்படுத்தியது என்பதை நீ மறக்கவில்லை. ஒவ்வொரு மாதமும் வரும் சிறு கடன்களும் அவசர தேவைகளும் அடுத்த வேலைக்கான செலவனும் உள் அணு அணுவாக உறிஞ்சும் அட்டைகளைப் போல உன்னை ஒட்டி கொண்டிருந்தன. அதிலிருந்து விடுபட நீ எத்தனையோ முயற்சிகள் செய்தும் அனைத்தும் இறுதி நேரத்தில் கை நழுவி போன மர்மம் உனக்கு புரியவில்லையல்லவா? ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்துகொள். பசியின் கொடூரமாக வலி தெரிந்தவனால்தான் தன் வீட்டு வாசலில் நிற்கும் ஒரு ஏழைக்கு வயிறார உணவு கொடுக்க முடியும். கஷ்டத்தின் ஆழம் முழுமையாக தெரிந்தவனால்தான் தன்னிடம் உதவி என்று வருபவனின் கண்ணீரின் மதிப்பை உணர்ந்து அவனுக்கு கை கொடுக்க முடியும். உன்னை நான் இவ்வளவு பெரிய வறுமை என்னும் பள்ளத்தில் தள்ளியதற்கு காரணமே நாளை உன்னிடம் பல செல்வங்கள் குவியும்போது உனக்கு ஒரு துளி கூட அகம்பாவம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். இனி உன் கைகளில் வந்து சேரப்போகும் அந்த மாபெரும் செல்வங்கள் வெறும் காகிதங்களோ வங்கிக் கணக்கில் தூங்கும் எண்களோ அல்ல. அவை என்னுடைய தர்மத்தின் சாட்சிகள். அவை உன்னை தேடி வந்து உன் கரங்கள் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள இல்லாதவர்களுக்கு நன்மையாக மாறப்போகும் புனிதமான கருவிகள். நீ இனி வெறும் வெற்றி பெற்ற மனிதன் அல்ல, பலரின் வாழ்வாதாரத்தை காக்கும் ஒரு மகத்தான தர்மவான். அதற்கான தகுதியைத்தான் இத்தனை வறுமையிலும் உன் நேர்மையைக் காத்து நீ நிரூபித்து விட்டாய். உன் மனதின் அடியாளத்தில் யாருக்கும் தெரியாமல் உனக்கான ஒரு பெரிய ஆசையை, ஒரு பிரம்மாண்டமான கனவை நீண்ட நாட்களாக நீ உறங்க போட்டிருக்கிறாய். நமக்கு இதெல்லாம் எங்கே கிடைக்கப் போகிறது, இது நம் தகுதிக்கு மீறியது என்று நீயே அதை மூடி மறைத்து சங்கிலி போட்டு பூட்டி வைத்திருக்கிறாய். என் அன்பு மகனே, மகளே, அந்த கனவின் மீது படிந்திருக்கும் தூசியை இப்போது தைரியமாக தட்டியெடு. அந்த பெரிய ஆசைக்கு நான் உயிர் கொடுக்கப் போகிறேன். எந்த ஒரு காரியமும் சாத்தியமில்லை என்று இனி ஒருபோதும் நினைக்காதே. உன் கற்பனைக்கும் எட்டாத வெற்றிகளுக்கான புதிய ராஜபாட்டைகள் அனைத்தும் உனக்காக இப்போது முழுமையாக திறக்கப்பட்டுவிட்டன. அந்த பாதையில் நீ எடுத்து வைக்கும் முதல் அடி உன்னுடைய கடந்த காலத்தின் அத்தனை இருளையும் சுக்கு நூறாக உடைத்தெறியப் போகிறது. பல வருடங்களாக ஒரு குறுகிய இரும்பு கூண்டிற்குள் அடைபட்டு தன் சிறகுகளின் பலத்தையே மறந்து போன ஒரு கழுகைப் போல நீ ஒடுங்கி கிடந்தது போதும். அந்த கூண்டின் கதவுகளை நான் என்றோ உடைத்துவிட்டேன். இனி நீ சுதந்திரமாக இந்த மாபெரும் வானத்தை அளக்கப் போகிறாய்.
உனக்காக நான் வரைந்து வைத்திருக்கும் எதிர்காலம் நீ இதுவரை சந்தித்த அத்தனை துன்பங்களுக்கும் வட்டியும் முதலுமாக சேர்த்துத் தரப்போகும் ஈடு இணையற்ற சாம்ராஜ்யம். உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் உனக்காக நான் கட்டப்போகும் கோட்டையின் வைரக்கற்களாக மாறிவிட்டன. இனி உன் வாழ்வில் முடியாது, கிடைக்காது, தோல்வி என்ற வார்த்தைகளுக்கே இடமில்லை. நீ தொடங்கும் ஒவ்வொரு காரியமும் நான் முன்னின்று நடத்தும் வெற்றித் திருவிழாவாக மாறும். உன்னை காயப்படுத்தியவர்களின் முன்னால் நீ எந்த கூச்சலும் இன்றி ஒரு மாபெரும் மௌனப் புன்னகையோடு கடந்து செல்வாய். உன் அசுரத்தனமான வளர்ச்சியே அவர்களுக்கு நீ கொடுக்கும் இறுதி பதிலடி. என் அன்பு மகனே, மகளே, உன்னுடைய நீண்ட வலி நிறைந்த இரவு அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துவிட்டது. விடியலின் முதல் கதிர் உன் முகத்தில் பட்டு ஒளிர்வதை இப்போது நீ உணர்கிறாயல்லவா? அந்த ஒளிதான் என் நேரடி ஆசீர்வாதம். நீ தனிமையில்லை. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் அத்தனை சக்திகளும் இப்போது உனக்கு கவசமாக நிற்கின்றன. இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையின் பொற்காலம் தொடங்கிவிட்டது. இந்த வார்த்தைகள் உனக்கு தெளிவையும் ஒரு புதிய நம்பிக்கையையும் கொடுத்திருந்தால் உனக்குள்ளிருக்கும் அந்த மாபெரும் ஆற்றல் விழித்துக் கொண்டதை நீ ஆழமாக உணர்ந்தாள். இந்த மாற்றத்தை முழுமையாக வரவேற்கும் விதமாக அமைதியாக ஒரு லைக் செய்துவிட்டு கமெண்டில் ஓம் நமசிவாய என்ற உன் முழு ஆன்மாவின் பலத்தோடு பதிவு செய். இது வெறும் கமெண்ட் அல்ல, உனக்கும் எனக்குமான பிரிக்க முடியாத வெற்றி ஒப்பந்தம். உன்னை உயர்த்தும் இதுபோன்ற என் நேரடி வழிகாட்டுதல்களை தொடர்ந்து பெற நமது சிவனே துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எப்போதும் என்னோடு இணைந்திரு. எழுந்து வா, கம்பீரமாக நட. உன் சிவனான நான் உனக்கு எப்போதும் துணையாக நிற்கிறேன்.